உங்களில் நிறைய பேர் இந்த இடத்த மேலேருந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த இடத்த நம்ம கீழேருந்து பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ போஸ்ட் சேனல். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க அது என்ன இடம்னு. இருந்தாலும் நம்ம பெரியகுளத்துலேருந்து மஞ்சளாறு டேம் போகிறக்கான ரூட்டு மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம போக வேண்டிய இடம் தேவதானப்பட்டி. இது பெரியகுளத்துலேருந்து வர்ற பாதை. இங்கே மிச்சப்படி தேனி, கம்பம், கும்மளி, கேரளா இந்த சைட்லேருந்து, எங்கிட்ட போடி அந்த சைட்லேருந்து வந்தாலும் இந்த இடத்துல தான் ரோடு ஜாயிண்ட் ஆகும். பெரியகுளத்துலேருந்து வர ரோடும் பைபாஸும் ஜாயிண்ட் ஆனவுடனே அடுத்து வர்ற முக்கியமான இடம் பேர் எண்டப்புலி. பொதுவாக இந்த இடத்துல ரெண்டு பக்கம் பேரிகார்டு போட்டு ஃபுல்லாக மறைச்சி வச்சுருப்பாங்க. பொங்கல் முடிஞ்சிருக்குன்றதுனால ரோட்டில் ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க. தேவதானப்பட்டிக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் போகணும். ஆனால் மஞ்சளாறு டேமுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். இதுதான் தேவதானப்பட்டி பிரிவு. இங்கே தேனி பக்கம் வந்தால் லெஃப்ட் சைடு பிரியும். இங்கே கொடைக்கானலேருந்து வரீங்களோ, திண்டுக்கல் வேறு எங்கிட்டாவது வந்தீங்கன்னா ரைட் சைடு பிரியும். ஆனால் இந்த பாதை கிடையாது, இன்னொரு பாதை இருக்கும். தேவதானப்பட்டி ஊருக்குள்ளே போகிறதுக்கு 2 பாதை இருக்கும். பைபாஸ்லேருந்து 2 பாதை பிரியும். தேவதானப்பட்டி ஊருக்குள்ளே நுழைஞ்சவனேவும் போர்டில் போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடு மஞ்சளாறு டேம் 6 கிலோமீட்டருங்க. அப்படியே அதை ஒட்டினாப்லேயே ஒரு ரோடு போகும். நீங்கள் இந்த ரோடு தான் நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. இதில் நீங்கள் வளைஞ்சு வளைஞ்சு உள்ளே போகலாம். பைக்கில் போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் காரில் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான். இந்த ரோடை விட்டுட்டு அடுத்த ரோடு ஒன்று கட் ஆகும், மெயின் ரோடு. அதில் போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இப்போ அந்த ரோடை காட்டுறேன். அதேமாரி இந்த சந்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த சந்து இப்படி தான் இருக்கும். சின்ன சந்து, ஊருக்குள்ளோடி போகிற சந்து, வளைஞ்சு போயிட்டே இருக்கும். இது அந்த சந்துக்குள்ளே திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வர்ற பாதை. அந்த போர்டு 6 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு லெஃப்ட் சைடில். அந்த போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 40-50 மீட்டர்லேயே இருக்கும். லெஃப்ட் சைடில் கட் ஆகும் இந்த ரோடு. இந்த ரோடை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சைடு இருந்தாலும் இங்கே தான் கட் ஆகும், இந்த சைடில் இருந்து வந்தாலும் இங்கே தான் கட் ஆகும். கட்டாயி உள்ளே போகும். கடையெல்லாம் பார்த்துக்கங்க அடையாளத்துக்கு. அந்த ரோட்லேயே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஜமாத் பில்டிங் இருக்கும். அதை ஒரு லேண்ட்மார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அதை விட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஊரை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடும். மஞ்சளாறு டேமுக்கு இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கோயில். இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில். கோயிலுக்கு போனோம்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். நீங்கள் நேராக போனீங்கன்னா கோயிலில் தான் ஜாயிண்ட் ஆகும். வர வழியும் ஃபுல்லாக தோப்பாக இருக்கும். இங்கேயே ஃபுல்லாக தோப்பாக தான் இருக்கும். 2 சைடுமே ஃபுல்லாக தோப்பு இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ரோடு ரொம்ப அருமையான ரோடு. நீங்கள் நிறையா இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான அருமையான லொக்கேஷன் கிடைக்கும். ட்ரீம் ஹவுஸ்னு சொல்கிற அளவுக்கு அழகழகான வீடாக நிறையா வீடு கேட்டிருப்பாங்க அந்த ரோட்டில். அடுத்து இது ஒரு அழகான இடம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடம். இது ஒரு லேண்ட்மார்க்காகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டேமுக்கு இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் டேமை ஒட்டி இருக்கிற ஊர். இங்கே 2-3 கடை இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் தண்ணி வாங்கணும்னு நினச்சா இங்கே வாங்கிக்கலாம். மற்றபடி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரியகுளம் போகணும், இல்லைனா பைபாஸில் இருக்கிறதா கடைக்கு தான் போகணும். ஏன்னா அதுக்கடுத்து டேம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கடுத்து ஒரு ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. டேமோட கேட்டு தான், கீழ் கேட்டு இது வழியாக போனீங்கன்னா டேம் பார்க்க முடியாது. அப்படியே லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா மேலே இதே மாதிரி இன்னொரு கேட் இருக்கும். இதுதான் டேமோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு தண்ணி, ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு ஏற்றாப்புல ஒரு கடை இருக்கும், நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். வண்டிக்கு பார்க்கிங் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 3-4 தடவை வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கிங் ஃபீஸ் எங்கிட்ட வாங்கினதில்லை. இதுதான் டேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நாங்கள் போகும்போது மத்தியானம் 1 மணி இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கே ஃபுல்லாக மவுண்டன் எல்லாம் மிஸ்டால் கவர் ஆகி தான் இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு வேணால் அந்த டேம் சின்னதாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த டேம் 1 கிலோமீட்டருக்கு மேலே நீளமானது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. டேம்பில் நுரைஞ்சி கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் ஒரு கீழே படிக்கட்டு பிரியும். இது அங்கே டேமில் அங்கங்கே சின்ன சின்னதாக மதகு வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான இடம். தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தா வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். டேமுக்குள்ளே யாரும் இறங்கி பார்க்காதீங்க. ஏன்னா டேமில் ஃபுல்லாக சேரும் செகதி நிறையா இருக்கும். பார்க்குறதுக்கு தண்ணி கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே ஃபுல்லாக மண் தான், செகதி அதிகமாக இருக்கும்.
டேமுக்கு கீழேயே ஒரு மீன் பண்ணை இருக்கும். நம்ம உள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு கேட் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த கேட் வழியாக போனால் அந்த மீன் பண்ணை தான் வரும். சின்ன மீன் பண்ணை கிடையாது, பெரிய மீன் பண்ணையாகவே இருந்துச்சு. நாங்கள் போய் கிட்டத்தில் போய் பார்த்தோம், லாக் போட்டிருந்தாங்க. பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை பெர்மிஷன் வாங்கி உள்ளே போக ட்ரை பண்ணுவோம். இதுதான் டேமோட சென்ட்ரு மாதிரி. இந்த டேம் சென்டரில் இருக்கும். இது வந்து பாதி தூரம் நடந்து வந்த பிறகு தான் இது இருக்கும். டேமோட கெப்பாசிட்டி 57 அடி இருக்கும். நம்ம போன அன்றைக்கி 49 அடி இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே கீழே ஒரு படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போனீங்கன்னா இங்கேருந்து ஓப்பன் பண்ணுற தண்ணி போகிறதுக்கான வாய்க்கால் இருக்கும். இருங்க, கீழே இறங்கி போய் அந்த வாய்க்காலை பார்க்கலாம். ஆனால் அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அது அழகாக இருக்கும். அதை இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேலேருந்து பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன்ல, அது அந்த இடம் தான். அதான் டம்டம் பாறை. டம்டம் பாறை வழியாக மேலே போகிற ரூட்டு அதுதான். நீங்கள் அனுப்புல இருந்தால் அந்த டேமை எத்தனை நாள் பார்த்துருப்பீங்க. மேலேருந்து பார்த்தா டேம் இப்படி தான் தெரியும். இது டம்டம் பாறை கிடையாது, டம்டம் பாறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.